நைட்டு 2 மணிக்கு சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது, குடல் பெரட்டுது, தலையை பெரட்டுது. என்ன சொல்றேன்னு தெரியல. கண்ணு கேட்கல, காது கேட்கலன்னு சொன்னிச்சு. செத்துட்டேன்னு சொன்னாங்க. சாராயம் குடிச்சுதான் மற்றபடி எதுவுமே இல்லை. சாராயம் குடிச்சுதான் 24 மணி நேரமும் சாராயம். அதுல என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல. என் புருஷனுக்கு வேற எந்த இதுவுமே கிடையாது. 2 மணிக்கு வயிற்று பெரட்டுது, கொலையை பெரட்டுது, கண்ணு வலிக்குது. கண்ணே எனக்கு தெரியல, காதே அப்படின்னு சொல்லி கடைசியில பார்த்தா நாங்க நல்லாதான் இருக்குதுன்னு நினைச்சோம். சஞ்சீவ் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோடனே அவர் எப்பயே இறந்துட்டாரு. சாராயம் குடிச்சு என்ன மாதிரி யாருக்குமே இது மாதிரி ஆகக்கூடாது. எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. இதுவே என்னோட கடைசியா இருக்கட்டும். எந்த பிள்ளைகளும் இது மாதிரி அனாதி ஆகக்கூடாது. அப்ப இந்த பிள்ளைகளும் ஆகக்கூடாது. நாத்தனா பையனும் சாராயம் குடிச்சுதான் அவங்க இறந்துட்டான். அரியா பிள்ளைங்க அதுங்க 2 குழந்தைங்க இருக்குது. ஐயோ அது 2 பேர் இவங்க மட்டும் இல்ல, இன்னும் 2 பேர் வேற கருணாபுரத்தில் சேர்த்துட்டாங்க. இனிமேல் சாமி சாராயம் வைக்க கூடாது. சாராயத்தால எந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. ஐயோ சாமி ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க. எங்களை மாரி யாரும் இந்த மாதிரி ஆகக்கூடாதுங்க. எல்லா குடும்பத்தையும் நீங்க தாங்க பாதுகாக்கணும். சாமி 12 மணிக்கு வயிறு எரியுதுன்னு கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா, கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா. நீ ஏன்டா பையா குடிச்ச அப்படின்ட்டு இதுக்கு நடந்துக்கிட்டு மணி 12 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு ஜிஹெச் கொண்டு போனேன். என்னடா குடிச்சேன்னா சாராயம் தாமா குடிச்சேன். வயிற்ற பெரட்டுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. வேணப்பா அங்கே தூக்கிட்டு போனவொடனே அங்கே போதையாக்குறான். ஒன்றும் பார்க்க முடியாதுமா, நாங்கள் இங்கெல்லாம் பார்க்க மாட்டோம், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஜிக்கு அங்கே போனோடனே நான் திருப்பி அங்கேருந்து வந்து சரி தண்ணியாச்சும் ஊற்றி தெளிச்சு மூஞ்செல்லாம் கழுவி விட்டா கண்ணுக்கெல்லாம் யார் குத்திச்சு. அப்புறம் பயந்துக்கிட்டு திருப்பி பசங்கள்லாம் இழுத்துக்கிட்டு அப்படி போகிறேன். இந்த சாராய கடை ஒழிக்கணும் சாமி, நீங்கள் தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும்.